ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. குருவே சரணம். என் குருவே சரணம். गणपति नमः. ओम गणपति नमः. ओम नमो नारायण. ओम गुरुवे शरणम. गणपति नमः. ओम गुरुवे शरणम. ओम नमः शिवाय. ओम ब्रह्मदेवाय नमः. ओम दुर्गे अम्मने नमः. ओम पराशक्तिये नमः. ओम गंगाधरप्पने नमः. ओम गंगयम्मने नमः. ओम नीलकंठेश्वरा नमः. ओम गंगादेवी नमः. ओम 9 தந்தைமார்களே நமः. ஓம் கால பைரவரே நமः. ஓம் பச்சையம்மனே நமः. ஓம் மாராகி அம்மனே நமः. ஓம் திருவடி அம்மனே நமः. ஓம் மடுடி அம்மனே நமः. ஓம் கொடியுடை அம்மனே நமः. ஓம் வீரகாளி அம்மனே நமः. ஓம் பத்ரகாளி அம்மனே நமः. ஓம் மங்காள ஈஸ்வரியே நமः. ஓம் மீனாட்சி அம்மனே நமः. ஓம் காமாட்சி அம்மனே நமः. ஓம் கருமாரி அம்மனே நமः. ஓம் திரௌபதி அம்மாவே நமः. ஓம் போத்தி ராஜாவே நமः. ஓம் தர்மராஜாவே நமः. ஓம் அரியத்தம்மாவே நமः. ஓம் நாகத்தம்மாவே நமः. ஓம் கருமாரி அம்மனே நமः. ஓம் மாரியம்மனே நமः. ஓம் கதிர்வேலா நமः. ஓம் கன்னியம்மாவே நமः. ஓம் கணபதி நமः. ஓம் நமோ நாராயண. ஓம் திருவண்ணாமலையப்பனே நமः. காசி விஸ்வநாதப்பனே நமः. ஓம் காணாஸ்திரியப்பனே நமः. ஓம் சூரிய பகவானே நமः. ஓம் சந்திர பகவானே நமः. உலகத்தில் இருக்கும் அத்தனை கடவுளுக்கும் அவர் காலடில் என் தலை சமர்ப்பணம். ஓம் குலதெய்வ வழிபாட்டை செய்கின்றேன், ஏற்றுக்கொள்ளும்.
புனித ஆத்மாவுக்கு சமர்ப்பணம். 5 பஞ்சபூதங்களுக்கு சமர்ப்பணம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்லலாம். இப்போ உலகன்றது பெரிய விஷயம்தான். இதில் இவ்வளோ தெய்வங்கள் இருக்குது. இவ்வளோ தெய்வமும் அருள் கொடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ ஒரு வீடுன்றது, ஒரு வீடு மட்டும், ஒரு புருஷன் பொண்டாட்டி மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகாது. உற்றார் உறவினர் வேணும், சொந்தம் இது பக்கத்தில் அக்கத்தில் நட்பு வேணும். எல்லாமே இருந்தால் தான் அந்த புருஷன் பொண்டாட்டி வளம் பெற முடியும். அதே மாதிரி தான் ஒரு ஒளி மட்டும் இருந்துட்டால் போடாது. அத்தனை வழியும் நம்மளுக்கு வேணும். வழினா இவங்களாம் வழி காட்டின இறைவன்கள். இப்போ நான் கும்பிட்ட கடவுளெல்லாம் உலகத்துக்கு வழி காட்டின கடவுள்கள். ஒளி மட்டும் இருந்தால் போதாதுன்னு இறைவன் சொல்கிறார். ஒளியும் கூட சேர்ந்து வந்தால் தான். இப்போ குரு மட்டும் இருந்தால் போதுமா? போதாது. அப்போ இறைவன் அருள் நம்மளுக்கு வேண்டும். அப்படி தான் இது நம்மளுக்கு குரு இருக்க குருவும் வேண்டும், உருவும் வேணும். இப்போ குரு அருள் பெற்றுட்டு உரு அருள் பெறணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்மளுக்கு குரு அருள். இது இவ்வளோ தெய்வம் என்னை கும்பிட்டு சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா. தினமும் இதை நான் ஸ்லோகம் பண்ணணும். இதை தினமும் நான் ஸ்லோகம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மற்றது. இப்போ இது முதல்ல நான் எங்கள் கடையாண்டை நான் நடுத்தரில் கடையாண்டை பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் கடையில் பண்ணுறேன். அப்புறம் இறைவன் ஆலயம் போய் செய்வேன். இப்போ இந்த 3 வருஷமும் நான் செஞ்சுன்னு முதல்ல தெருவில், அப்புறமேட்டு இப்போ கடையாண்டை இதை பண்ணின்னுக்கிறேன். கடையாண்டை உட்காந்து பண்ணின்னுக்கிறேன். முதல்ல நடுத்தரில் பண்ணுவேன். காலையில் 3 மணிக்கு நடுத்தரில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கடையாண்டை பண்ணுவேன். அப்புறம் ஆலயம் போய் பண்ணுவேன். ஆலயம் போய் பெருக்கி கோலம் போட்டுட்டு அப்புறமேட்டு இந்த சுலோகம்லாம் இவ்வளோ பேரையும் இப்போ நான் கூப்பிடுவேன். அப்போ தினமும் இது நான் கூப்பிட்டுன்னுக்கிறேன். ஏன்னா உலகம் வளம் பெறணும், உலகத்துக்கு எந்த தீமையும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்றது என்னோடய கருத்து. என்னோடய கருத்து என்னன்னா, எல்லோரும் நல்ல மாதிரி இருக்கணும், நோய் நொடி இல்லாத இருக்கணும், எந்த இதுவும் பாதிப்பும் உலகத்துக்கு நடக்கக்கூடாது. இப்படி தான் எனக்கு உலக சிந்தனை தான் எனக்கு. மனித சிந்தனை எனக்கு கிடையாது. மனித கூப்பிட்டவும் நம்ம போக முடியாது. இது இறைவன் தேடி போயின்னு இருக்கிறதுனால நம்ம இறைவன்கிட்ட ஒரே வேண்டுதல்னா உலகம் நல்லா இருக்கணும். உலகம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், எல்லாருமே நல்லா இருக்கணும். உலகன்றது எல்லாருமே ஐக்கியம். ஒருத்தர் இப்போ வெளிநாட்டில் ஏதோ இப்போ கொரோனாவே வந்தது, வெளிநாட்டில் வந்தது நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. இப்போ வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்து நம்மளுக்கு பரவிச்சு ஒரு நோய் தொற்று பரவி நம்ம எவ்வளோ இது பண்ணோம். அந்த மாதிரி எல்லாம் உலக மக்களெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்மளும் செழிப்பாக இருக்க முடியும். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் இதுவாக இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம உலக மக்களெல்லாம் செழிப்பாக இருந்தோம்னா நம்ம நன்மையை செய்யணும். உலகத்துக்கு மெயினாக நம்ம தீமையை கையில் எடுக்க நம்மளுக்கு அழிவு நிச்சயம். ஆனால் தீமையை எடுக்காத தேவைன்றதை சாப்பிடுவோம். நீங்கள் தேவையில்லாத அள்ளிட்டு தீமையை அள்ளுற மாதிரி தான் அது. தேவைன்றதை அள்ளுங்க கையில், உலகத்துக்கு நன்மை செய்யுங்க. உங்களுக்கு மிஞ்சி போச்சுன்னா அதை உலகத்துக்கு நன்மை செய்யுங்க. எவ்வளோ உலகத்தில் பாலானது, எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ இது இருக்குங்க, அவங்களுக்கு நன்மை செஞ்சுடுங்க. அதில் நீங்கள் தவறுகள் பண்ணியிருந்தால் கூட அந்த நன்மை செய்கிறதுனால உங்கள் பாவங்கள் கழிக்கப்படும்.
அதை வந்து நீங்கள் செய்கின்ற போது நிம்மதியாக இருக்கலாம் வாழ்க்கையில். வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் ஓட்டம் பணம்னு ஓட்டம் ஓடினீங்கன்னா நம்ம பின்னாடி பிணன்ட்டு வந்துன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் உலகத்துக்கு நீங்கள் என்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் உலகத்துக்கு அதில் கொஞ்சம் நன்மைகள் பண்ணும்போது உங்கள் தவறுகள்லாம் வந்து திருத்தப்பட்டு உலகத்தில் வந்து நன்மைகள் வந்து விளையும். நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்திர ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செல்வோம், அன்புடன் வாங்குவோம். ஓம் நமச்சிவாய.